வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜனநாயக காவலன் ராகுல் காந்தி. எனக்கு என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியம் ராகுல் காந்தி தான். ஏன்னா ஸ்டாலின் கூட அவ்வளோ பெரிய ஆச்சரியம்னு நான் சொல்ல மாட்டேன். நான் எல்லாத்தையும் சொல்லும்போதே ஸ்டாலின் இஸ் நாட் அ லீடர் இன் த மேக்கிங், ஹீ இஸ் த லீடர் இன் த வெயிட்டிங் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் எமர்ஜென்சி காலத்துலேருந்தே கட்சியில் இருக்கார். கிட்டத்தட்ட அப்போ கணக்கு போட்டிங்கன்னா 75 ஆரம்பிச்சு கணக்கு போட்டு பாருங்கள். அந்த பக்கம் ஒரு 25, இந்த பக்கம் ஒரு 24, கிட்டத்தட்ட 50 வருஷமாக பாலிடிக்ஸில் இருக்கிறார். அதனால அவர் ஒரு தலைவராக மிளிர்வதுன்றது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது. ராகுல் காந்தி அப்படி மிளிர்வது தான் மிகப்பெரிய ஆச்சரியம். அது என்னன்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. ராகுலை ஜனநாயகத்தின் காவலன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அவரை ஸ்டாலினோடு நீங்கள் ஒப்பிட்டு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஸ்டாலினை மட்டமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கூட சில திமுககாரர்கள் என் மீது கோவப்பட்டால் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்டாலினுக்கு கையை பிடிச்சி கூட்டு போகிற மாதிரி கூடவே அப்பா இருந்தார். புரியுதுங்களா? கூடவே அவரது தந்தையார் கூடவே இருந்து அவர் 1930களிலேயே அரசியலுக்குள்ள 30ன்னு சொல்ல முடியாது, 1940ன்னு வச்சுக்கலாம். 1940களிலேயே அரசியலுக்கு அவருக்கு கடைசி வர மொத்த தமிழ்நாட்டு அரசியலும் அவர் பின்னாடி தான் இயங்குற மாதிரி நடந்துக்கிட்டார். அவர் ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் பேப்பரில் வரும், எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர் சொல்கிறது தான் பேப்பரில் வரும். அப்பேற்பட்ட ஒரு பெரிய அரிஸ்டோக்ராட்டோட பையனாக 1975 அவர் கூடவே அவரது நிழலிலேயே வந்தவர். அப்படிங்கிறப்போ பல விஷயங்களை அவர் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் இருந்தது. அதனால் அவர் ஒரு மிகச்சிறந்த தலைவராக திகழ்வதில் மிகப்பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ராகுல் காந்தி எடுத்திங்கன்னா பெரிய பாரம்பரியம் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஜவஹர்லால் நேரு இருக்கார், அப்புறம் இந்திரா காந்தி, அப்புறம் ராஜீவ் காந்தி, நடுவில் சஞ்சய் காந்தி, அதுக்கப்புறம் தான் இவர் வரார். அப்படி வந்தாலும் இவருக்கு அப்படி ஒரு என்விரான்மெண்ட் கிடச்சிதா, ஒரு சூழ்நிலை கிடச்சிதான்னா கிடையாது. அதுதான் விஷயம். இந்திரா காந்தி நேருவின் நிழல்லையே வளர்ந்து வந்துட்டாங்க, அதனால் அவங்களும் ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்கன்னு வேணால் சொல்லலாம். சஞ்சய் காந்தி இந்திரா காந்தியின் நிழலிலேயே இருந்து வந்தார். ஆனால் அவர் அகால மரணம் அடைஞ்சு போயிட்டார். அதன் பிறகு ராஜீவ் காந்தி வந்தார். அவங்க அம்மா இறந்த பிறகு தான் வந்தார். அதனால் அவருக்கு தலையும் புரியல வாலும் புரியலன்ற மாதிரி அவர் தடுமாறி திக்கி திணறி ஒரு மாதிரி இருந்து கடைசியில் அவரும் இறந்துட்டார். அவர் இறந்த பிறகு ராகுல் காந்தி அப்போது மிக மிக இளைய வயது, 21 வயதோ 22 வயசுக்குள்ளே தான் இருப்பார். அந்த காலகட்டத்தில் 20 வயசுக்கிட்ட தான் இருப்பார். அப்படி இருந்த ஒரு நபர் சுமார் 30 ஆண்டுகள் கழித்து அரசியலுக்குள்ளே தனி ஆளாக, அதாவது பாரம்பரியம் இருக்குது, அதெல்லாம் ஓகே ஒரு பக்கம், அதெல்லாம் எல்லாமே இருக்கட்டும். ஒருத்தருக்கு இப்போ அரசியலில் குடும்ப பின்னணி இருக்குன்றது வெறும் விசிட்டிங் கார்டு தான். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது, அது அரசியலாக இருந்தாலும் சரி, உலகாக இருந்தாலும் சரி, இல்லை எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவங்க அப்பா அம்மா புகழ்பெற்றவர்களாக இருந்தால் அது ஒரு விசிட்டிங் கார்டு மாதிரி பயன்படும். அவ்வளோதான். முதல் வாய்ப்பு ஈஸியாக கிடைக்கும், ரெண்டாவது வாய்ப்பு வேணால் மேக்ஸிமம் 3 வாய்ப்பு கிடைக்கும். அந்த 3 வாய்ப்புகளில் இவர்கள் தங்களது உழைப்பையும் திறமையையும்
நிலைநாட்டவில்லை என்றால், வெளிக்காட்டவில்லை என்றால் மக்கள் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க. அவ்வளோதான் விஷயமே. சரியா? மக்கள் தூக்கி ஓரமாக வச்சுருவாங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து நம்ம தமிழ் திரையுலகிலேயே எத்தனையோ பெரிய ஃபேமஸான நடிகர்களின் பிள்ளைகள்லாம் வந்து பிரபலம் ஆகாமல் போனதெல்லாம் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சிபிராஜ் எடுத்துக்கங்க. சத்யராஜ் எப்பேற்பட்ட மகா நடிகர் அவர். ஆனால் அவர் பையன் வந்து அவரால் திரையுலகில் பெரிய பேர் வாங்கவே முடியலையே. இவர் விக்ரம் பிரபு எடுத்துங்க. அவங்க அப்பா மிகப்பெரிய நடிகர், அவங்க தாத்தா தமிழ் திரையுலகில் நடிப்புனா அவர் தான் இலக்கணம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். அப்படியெல்லாம் பேக்ரவுண்ட் இருந்து கூட இவர் அது திறமையும் உழைப்பும் போதவில்லை என்பதால் மக்கள் ஓரங்கட்டிட்டாங்க. சிம்பு எடுத்துங்க. திறமை இருக்குது, ஆனால் உழைப்பு கம்மியாக இருக்குது. அவங்க அப்பா டி ராஜேந்தரோட திறமை புகழ் இதோட சேர்த்து சிம்புவுக்கும் திறமையெல்லாம் இருக்குது, ஆனால் உழைப்பு போதலைன்றதுனால அவரும் ஓரங்கட்டப்பட்டார். அப்போ நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு வேலை செய்யணும்னு உள்ளே வரும்போது உங்களிடம் திறமையும் இருக்க வேண்டும், உழைப்பும் இருக்க வேண்டும், அர்ப்பணிப்பும் இருக்க வேண்டும். அந்த டெடிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செய்கிற வேலையில் இருக்கக்கூடிய ஒரு டெடிகேஷன். அதை எங்கே பார்த்தேன் அப்படின்னா, நேற்று அதாவது 25ஆம் தேதி எல்லோரும் பதவியேற்பு நடந்துக்கிட்டு இருந்தது பார்த்தீங்களா. அந்த பதவியேற்பில் பார்த்து ஆடி போயிட்டேன். எப்படா இந்த ஆளுக்கு இப்படிலாம் ஒரு ஐடியா வந்தது அப்படின்னு. மோடியிலேருந்து எல்லோரும் வர்றாங்க. பதவியேற்பு முடிஞ்ச உடனே போய் சபாநாயகர்கிட்ட கை கொடுத்துட்டு போகிறாங்க. ராகுல் காந்தி வர்றாரு. பதவியேற்பு முடிஞ்ச உடனே நேராக போய் அவரும் சபாநாயகர்கிட்ட கை கொடுக்குறாரு. அதோடு அப்படி திரும்பி பார்த்துட்டு பக்கத்தில் நிற்கிற சபாநாயகரின் உதவியாளரை கூப்பிட்டு அவருக்கும் கை கொடுக்குறாரு. அந்த இடத்துல தான் பின்னிட்டார் அவர். இதெல்லாம் எம்ஜிஆர் ஃபார்முலா சார் அப்படின்னு சில பேர் சொல்லலாம். எம்ஜிஆர் ஃபார்முலா ஒர்க்கான ஃபார்முலா தானே, இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல. எம்ஜிஆர்னாலே இப்போ கூட ஒரு கிழவி இல்லாமல் நீங்கள் எந்த ஃபோட்டோவும் பார்க்க முடியாது. உண்மை என்னென்னா அந்த கிழவிங்கெல்லாம் வந்து எம்ஜிஆரோட வயசுக்கு ஈக்குவலான வயசுலேயே தான் இருப்பாங்க. இவங்க பார்க்க வயசானவங்களாக இருப்பாங்க. எம்ஜிஆர் வந்து மேக்கப்லாம் போட்டு வயசு தெரியாமல் இருப்பாரே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட ஒரே வயதை உடையவர்களாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த எளிய மக்களோடு பழகக்கூடிய ஒரு பண்பு இருக்குது பார்த்தீங்களா. அதாவது எளிய மக்களை சமமாக நடத்தக்கூடிய ஒரு பண்பு. ஜனநாயகம்னா என்னங்க? எல்லோரும் சமம் அப்படிங்கிறது தான் ஜனநாயகம். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு பாரதியார் சொன்ன வரிகளையே வேணால் நம்ம இந்த இடத்துல கோட் பண்ணலாம். எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு பாரதியார் சொன்ன அந்த வார்த்தையை தான் சொல்லலாம். ராகுல் காந்தி அவர் எம்பி, அந்த உதவியாளர் அவர் வந்து அங்கே சபாநாயகரின் உதவியாளர். அந்த ரெண்டு பதவியும் எடுத்துகிட்டு பார்த்தா ரெண்டு பேரும் இந்தியர், அவ்வளோதான் ஒற்றுமை. இதை வந்து அந்த இடத்துல நிலைநாட்டி காமிச்சார் பாருங்க. அதில் அந்த 2019க்கு அப்புறம் அவர் போன ஒரு நடைப்பயணம், அதில் வந்து அவர் சாதித்த ஒரு விஷயம். அப்போ ஏன் சார் வெற்றி பெறலை அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். அது வந்து எப்போவுமே ஆஃப்டர் எஃபெக்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, மழை நின்னாலும் தூவானம் விடலை அப்படிம்பாங்க. அதை வச்சு தான் நம்ம இவர் பாக்யராஜ் வந்து தூரல் நின்று போச்சு அப்படின்னு ஒரு படமே எடுத்தார். ரொம்ப நாளாக தூரல் போட்டுக்கிட்டே இருந்துச்சு, ஒரு வழியாக நின்று போச்சு. அந்த பொண்ணு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, பிரச்சனையெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னு சொல்கிற மாதிரி. இன்னும் தூரல் நின்று போச்சுன்ற ஸ்டேஜுக்கு வரல, இன்னும் தூரல் போட்டுக்கிட்டே இருக்குது. மழை புட்டுருச்சு. அதில் வந்து நம்ம உறுதியாக இருக்கலாம். எப்போ 240 சீட்டு தான் மோடி ஜெயிச்சாரோ அப்போதே மழை விட்டுருச்சு. எப்படி வந்து 91லேருந்து பாஜக இருந்தால்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், இந்துக்களை காப்பாற்ற முடியும், ராமரை கோயில் கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு 33 வருஷம் இந்த நாட்டை சீரழித்தது மோடி கும்பல். அவர்கள் கட்டமைத்த பிம்பம் என்ன? இந்துக்களின் காவலன். அந்த இந்துக்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களை காக்க வேண்டும் என்றால் மோடி என்ற ஒருவரால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அப்போ அந்த ஒரு விஷயத்தை உடைச்சது இவர் தான். இது வந்து பைபிளில் உள்ள டேவிட் கோலியாத் கதை மாதிரி சொல்லலாம். கோலியாத்தை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாமல் இருக்கும்போது கடைசியாக ஒரு சின்ன பையனாக டேவிட் வந்து கவன்கல்ல எறிந்து கொன்று விட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தியை நம்ம படிச்சிருப்போம் பைபிளில். அதெல்லாம் கதை தான். இருந்தாலும் அந்த கதைகளில் இருக்கக்கூடிய நீதியை எடுத்துக்கலாம். நம்ம டேவிட்னு ஒரு மன்னர் உண்மையிலே இருந்திருக்கிறாங்க, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. இருந்தாப்புல அந்த நடந்த சம்பவங்கள் அப்படியே அதில் சொன்ன மாதிரியே நடந்துதான்னு நமக்கு தெரியாது. அது பைபிளில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது. அதை போலவே தனி ஒரு மனிதராக காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட கூடாரம் காலி அப்படின்ற ஒரு ஸ்டேஜில் தான் ராகுல் உள்ளே இறங்கவே செய்கிறார். ஏன்னா அதுக்கு முந்தின எலெக்ஷனில் தோற்றதுனால நான் வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு கட்சி பதவியை ராஜினாமா பண்ணிட்டார்.
சரியா? அப்போ அவர்கிட்ட எந்த விதமான பதவிகளும் கிடையாது, எந்த விதமான வேறு பேக்கப் எதுவும் கிடையாது, இல்லை கட்சி தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேர் பெற்ற தலைவர் அப்படின்றதும் கிடையாது. ஏன்னா தோல்வியுற்ற ஒரு தலைவர் அப்படின்ற மாதிரி தான் 2019 அவர் பார்க்கப்பட்டார். தோத்து போன ஒரு தலைவன் அப்படின்னு சொல்லி 2019 பார்க்கப்பட்ட ராகுல் அடுத்த 5 ஆண்டுகளில் அவரது மலைக்க வைக்கும் உழைப்பு, அதில் நமது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களின் பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே போலவே கேரளாவில் இருக்கக்கூடிய வயநாடு மக்களின் ஆதரவு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் யாரும் மறுக்க முடியாது. அதை ராகுல் அவர்களே மறுக்க மாட்டார். அதை தான் நம்ம பார்த்தோம். அவர் கோயம்புத்தூரில் ஒரு கடையில் போய் ஸ்வீட் வாங்க, அதெல்லாம் ஒரு கிமிக்ஸ் தான், இல்லைன்னா நான் சொல்லலை. அது இயற்கையாக நடந்ததுலாம் சொல்லலை, அது ஒரு கிமிக் தான். ஆனால் அவர் ஸ்டாலினிடம் தனக்கு இருக்கக்கூடிய நெருக்கத்தை பொதுவெளியில் அவர் காட்ட விரும்புகிறாரு. அவர் காட்ட விரும்புகிறாருன்றது தான் விஷயம். அதனால தான் ஸ்வீட்டை வாங்கிட்டு யாருக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டால் எங்கள் அண்ணன் ஸ்டாலினுக்கு வாங்குகிறேன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறார். அப்போது இவர் ஸ்டாலின் அவருக்கு கொடுத்த ஒரு மொரேல் சப்போர்ட், மொரேல் பூஸ்டிங், அதாவது அந்த தன்னம்பிக்கை எழுச்சி அப்படின்ற ஒரு விஷயம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, நாங்கள்லாம் இதெல்லாம் பார்த்து கவலைப்பட்டதே கிடையாது, நாங்கள்லாம் பல ஆண்டுகள் ஆட்சி இழந்திருக்கோம், ஆனாலும் நாங்கள் எந்திரிச்சு வரலையா நாங்கள் மறுபடியும், அது மாதிரி உங்களால் வர முடியும், நீங்கள் வாங்க இறங்கி வேலை செய்வோம் அப்படின்ன உடனே தான் ராகுல் புயல் போல் கிளம்பி கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரை, பஞ்சாபிலிருந்து மேற்கு வங்கம் வரை அப்படின்னு சொல்லி நடந்து மக்களை பூரா எல்லா இடத்துலையும் சந்தித்து இந்த நடைப்பயணத்துக்கு உண்டான ஐடியாவை கொடுத்ததே யாருன்னா நமது அண்ணன் திருமாதான். நீங்கள் நடந்துருங்க, வேலை நடக்கும் அப்படின்னாரு. அது நடந்துருச்சு. சரியா? அது இப்போ இயற்கையாகவே அவருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நமக்கெல்லாம் கூட அது மாதிரிலாம் தோணுமான்னு தெரில. ஆனால் அவருக்கு பாருங்கள், டக்குன்னு ஆன் த ஸ்பாட்டில் அங்கே தோணி இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக அது ஒன்று தான் பேச்சு. எந்த பக்கம் ஃபேஸ்புக்கு, யூடியூப், எங்கே வேணால் திரும்புங்க, எல்லா இடத்துலையும் ஒரே பேச்சு, ராகுல் தான் ஜனநாயக காவலன். எப்படி ஒரு எளிமையான தலைவராக இருக்குது. தலைவரை மக்கள் எளிமையாக இருக்கணும்னு தான் விரும்புவாங்க, என்னை போல் ஒருத்தராக இருக்கணும்னு தான் விரும்புவாங்களே தவிர அவர் ஒரு பெடஸ்டல் மேலே உட்காந்துருக்கிற ஒரு தெய்வம் மாதிரி இருக்கணும்லாம் விரும்ப மாட்டாங்க. எனக்கு ஒரு பிரச்சனைனா என் கூட நிற்கக்கூடியவர் தான் தலைவராக இருக்கணும் அப்படின்னு தான் மக்கள் விரும்புவாங்க. அதை மீண்டும் ஒரு முறை அழகாக செயல்படுத்தி காட்டிவிட்டார். மோடிக்கு மூஞ்சி சுருங்கி போச்சு. மோடிக்கு மட்டும் இல்லை, பாஜகவில் இருந்த அத்தனை பேருக்கும் மூஞ்சி சுருங்கி போச்சு. ஏன்னா அந்த பதவியேற்பு விழாவில் எல்லோரது கவனத்தையும் ஈர்த்தது மொத்தம் 41 பேர், 40 பேர் தமிழ்நாட்டு எம்பிக்கள். எல்லாரும் பதவியேற்கும்போது பெரியாரின் பெயரால், அம்பேத்கரின் பெயரால் பதவியேற்கிறேன், ஸ்டாலின் பெயரை சொல்லி பதவி ஏற்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் எல்லாரும் பதவி ஏற்றாங்க. இவர் கான்ஸ்டியூஷனை சொல்லி பதவி ஏற்கிறேன்னு சொல்லி சபாநாயகரின் உதவியாளருக்கு கை கொடுத்ததன் மூலமாக இன்னும் அவரது புகழ் பரவிவிட்டது. மோடி என்ன அழுகுனி ஆட்டம் ஆடி வேணாலும் இந்த வாட்டி பிரதமர் ஆகட்டும், ஆனால் இதோட அவர் கதை முடிஞ்சுது அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா விதமான விஷயங்களும் தெரியுது. அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக மோடி இருக்க மாட்டார் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.